This video sponsored by Mot E-commerce Private Limited. Welcome to Abhimarial YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, கால்சியம், அயன், புரோட்டீன், பீட்டா புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டா பிபி குறைச்சிக்கலாம். ப்ளட் சுகர் இருக்கிறவங்களும் ரெகுலேட் ஆகிடும். இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம், கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி. வாங்க நம்ம ஒரு பிடி முருங்கைக்கீரை எடுத்து உருவி கழுவி வைக்கலாம். ஒரு தக்காளியில் அரை தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். பூண்டு ஒரு 4 பல், தனியா 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சு, மிளகு இதெல்லாம் ஒன்று பாதியாக அம்மி இருந்தால் தட்டி வச்சுக்கணும். அம்மி இல்லைனாக்கா நம்ம வந்து இந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம்லாம் வந்து ஒன்று பாதியாக நம்ம அரைச்சி தட்டி வச்சுக்கணும். ஒரு பக்கமாக தட்டி வச்சதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இங்கே இருக்குது. அப்புறம் கீரையை உருவி கழுவி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கரில் வந்து கழுவுன கீரையை எடுத்து போட்டுட்டு அப்புறமா தண்ணி இல்லாமல் எடுத்து போடணும். அப்புறம் இடித்து வச்ச வெங்காயம் பூண்டதையும் போடணும், தக்காளியை போடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் எடுத்து போடணும். போட்டுட்டு எனக்கு 1 கப்பு சூப்பு தான் தேவை, அதனால் ஒரு 1.5 கப் தண்ணியாக வச்சு எல்லாம் கரண்டியால் எல்லாத்தையும் உப்பு கரெக்டாக கலக்கிற மாதிரி எல்லாம் தண்ணியிலலாம் கலக்கிற மாதிரி கலக்கி விடணும். கலக்கி விட்ட பின்னாடி நம்ம வந்து ஒரு குக்கரில் மூடி போட்டு விசில் வைக்கணும். விசில் வச்ச பின்னாடி என்ன செய்யணுன்னா, முருங்கைக்கீரை வந்து ஒரு 1-2 விசில் தான் வைக்கணும். அகத்திக்கீரையாக இருந்தால் ஒரு 5-6 விசில் வைக்கலாம். அதனால் அந்த விசில் வர வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இது 2 விசில் வந்தோடனே வடிகட்டியும் குடிக்கலாம். அதை தனியாக எடுத்து அந்த கீரையை வந்து பேஸ்ட் பண்ணியும் அதை கலந்தும் குடிக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி எடுத்து பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஃபில்டரில் எடுத்துகிட்டு எல்லாம் கலக்கிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம வந்து வடிகட்டிக்கிறோம். கீரையை வடிகட்டிட்டு கீரையை தனியாக ஆறின பின்னாடி மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்குறோம். அந்த கலவையும் வந்து எடுத்து 2 ஸ்பூன் இந்த சூப்பில் போட்டோம்னா கொஞ்சம் கெட்டியான சூப் கிடைக்கும். கெட்டியாக இருக்கிறத விட குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சிட்டிகை பெப்பரும் இதோட சேர்த்து குடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது.